ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யூ சேது. இது வரைக்கும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மத்திய சர்க்கார் என்ன செஞ்சதுன்னா 2023 செப்டம்பர் 13 விஸ்வகர்மா திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. இதில் சேர்றதுக்கு என்ன செய்யணுன்னா 18 வயசு நிரம்பியிருக்கணும். அதாவது அவங்களுக்கு அந்த செய்ய போகிற தொழிலில் ஒரு அனுபவம் இருக்கணும். இதில் என்னென்னா மண்பாண்டம் தயாரிக்கிறது, அப்புறமா அதுபோல் ஒரு சில மீன்பிடி தொழில், காலணி தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு 18 தொழில்களை அவங்க அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க மத்திய சர்க்கார். அதே சமயத்தில் ஒரு 3 வாரத்துக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் வேறு கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கக்கூடாது. இப்போ 3 வாரம் 21 நாள் அவங்க ட்ரைனிங் எடுக்கும்போது இப்போ வருமானம் இல்லைன்னா கஷ்டங்கிறதுனால ஒரு 500 ரூபா அந்த நாளில் தினசரி 500 ரூபா வேறு தொகையாக கொடுக்குறாங்க. அது தவிர என்ன செய்கிறாங்கன்னா அந்த உபகரணங்கள், ஒரு தொழில் செய்யணுன்னா அதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கணும் இல்லையா, அந்த உபகரணங்கள் வாங்கிறதுக்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க. அது தவிர 5% வட்டிக்கு எந்த ஒரு ஜாமீனும் இல்லாமல் இப்போ 1 லட்சம் ரூபா கடன் கொடுக்குறாங்க. அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா 2 லட்சம் ரூபா கடன் கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை மத்திய சர்க்கார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. 2023 செப்டம்பர் 17 அறிமுகப்படுத்தினாங்க. இவ்வளோ இதை எந்த காரணத்தையும் கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் கூவிக்கிட்டு கிடந்தாங்க. இது குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி இதை நாங்கள் ஒரு நாளும் இந்த ஒன்றிய அரசு செய்கிற இந்த வேலையை நாங்கள் தமிழகத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு கொய்யா முறையோன்னு தமிழக அரசு சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ 15 மாதத்துக்கு அப்புறமா என்ன செஞ்சுருக்கு, கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் ஏற்கனவே மத்திய சர்க்கார் சொன்ன ஒரு 18 கைவினை வேலைகள் காட்டிலும் இன்னும் ஒரு 7 விஷயங்களை சேர்த்துருக்குறாங்க. என்னென்னா பூட்டு தயாரிக்கிறது, இசைக்கருவி தயாரிக்கிறது, அப்புறமா கண்ணாடி வேலைப்பாடு, இந்த மாதிரி ஒரு 7 அதில் சேர்த்துருக்குறாங்களே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை. அது தவிர இந்த கலைஞர் திட்டத்தில் கைவினை திட்டத்தில் என்ன செய்யணுன்னா சேரணுன்னா வயசு 35 வயசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, மத்திய சர்க்கார் கொண்டு வந்த மாதிரி 3 வாரத்துக்கு ட்ரைனிங் உண்டா, அதுக்கு பைசா உண்டா, கடன் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இளவும் இந்த திட்டத்தில் இல்லை. வழக்கம் போல் என்ன செய்கிறாங்க, அந்த திட்டத்தை முத்திரை குத்தி இவங்க ஒரு பேரை வச்சு அதில் குளிர் காயறதுக்கான வேலை தான் செய்கிறாங்க. அப்படின்னா கூட அவங்க செஞ்ச மாதிரி இவங்க உதவி செய்கிறாங்களா? 1 லட்ச ரூபா அவங்க கடன் கொடுக்குறாங்க 5% வட்டியில், எந்த விதமான ஜாமீனும் தேவையில்லாமல். அதெல்லாம் இந்த திட்டத்தில் உண்டா? கலைஞர் கைவினையில் ஒரு மண்ணும் கிடையாது. அதான் திராவிட மாடல் இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி எந்த அளவும் இல்லை. அவங்க கொண்டு வந்த திட்டத்தை குலக்கல்வி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த திமுக கொண்டு வந்தது மட்டும் குருகுல கல்வி இல்லையா? இது மட்டும் என்ன குருகுல கல்வியா? என்ன அது குலக்கல்வின்னா இது குருகுல கல்வியா? என்ன தான் சொல்கிறதுன்னே தெரியல. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல்னு சொல்லிட்டு மத்திய சர்க்கார் கொண்டு வர்ற எல்லா திட்டத்தையும் தேவையில்லாமல் இழுத்து உள்ளே வரவிட மாட்டேன், பார் இது எங்கே ஏரியாங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்போ இன்னும் 1.5 வருஷம் இருக்குது.
எப்படா இவங்க ஆட்சி ஒழிஞ்சு போகுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பைசா கொடுத்து திரும்ப வந்து தொலைஞ்சிருவாங்களோன்னு பயம் எல்லார் வயிற்றுலையும் தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் வந்து நல்லதை நினச்சாங்கன்னா பரவாயில்ல. திமுகவோட இந்த உருட்டை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.